மின்கம்பத்தில் பியூஸ் கேரியர் போடும்போது மேலே சென்று கொண்டிருந்த உயர் அழுத்த மின்சாரம் பாய்ந்து 80% தீக்காயங்களுடன் மின்சார தற்காலிக பணியாளர் உயிரிழந்தார். மூலனூர் அருகே உள்ள மூலக்கடை ராமப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த வெள்ளைக்கிரி ராமப்பட்டினம் பகுதியில் மின் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது உடலில் மின்சாரம் பாய்ந்து 80% தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி வெள்ளையங்கிரி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து மூலனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் குன்றத்தூர் நகர திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் குன்றத்தூர் பகுதியில் நகர செயலாளர் சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். ராணிப்பேட்டை பெல் துணை நகரம் அருகிலிருந்து இருதய பாதுகாப்பு மற்றும் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி மாரத்தான் ஓட்டமானது நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், முதியவர்கள், பொதுமக்கள் மற்றும் அயல் நாட்டினரும் ஆர்வமுடன் பங்கேற்றனர். முன்னதாக இந்த மாரத்தான் ஓட்டத்தை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். 4 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ஆர்வமுடன் நூற்றுக்கணக்கானோர் கடும் பணியையும் பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டனர். மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாநில அரசுக்கு நிதி என கூறுவது மத்திய அரசின் சர்வாதிகார போக்கை காட்டுகிறது என கும்பகோணத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் தஞ்சை மாவட்ட அலுவலர் ஒற்றை மற்றும் இரட்டை இறக்குமதி போட்டியை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாநில அரசுக்கு நிதி என கூறுவது மத்திய அரசின் சர்வாதிகார போக்கை காட்டுகிறது என விமர்சித்தார். மாவட்டம் கரம்பக்குடியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவரது வீட்டில் கடந்த அக்டோபர் 9ஆம் தேதி புகுந்த 2 மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி ஐயப்பனின் தாயார் மற்றும் மனைவியை கட்டி போட்டு தாக்கிவிட்டு 47 சவரன் தங்க நகைகளையும் 35,000 ரூபாய் ரொக்கத்தையும் கொள்ளையடித்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ராஜசேகர், மகேந்திரன் ஆகிய இருவரையும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இருவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் இருந்து வந்தது. இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா கொள்ளையில் ஈடுபட்ட ராஜசேகர் மற்றும் மகேந்திரன் ஆகிய இருவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இருவரும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.